ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபைபர் ஆப்டிக்ஸ் பத்தி படிச்சிருப்போம். அதாவது லைட்டை யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி படிச்சிருப்போம். இது எந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்னெல்ஸ் லா. இந்த லா எதை பத்தி படிக்கிறதுனா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் தி சைன் ஆஃப் தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அட் தி கிவன் மீடியம். இதை பத்தி படிக்கிறது தான் இந்த ஸ்னெல்ஸ் லா. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மீடியம்ல நம்ம லைட் அடிக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிரர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நம்ம மேல நம்ம லைட் அடிச்சோம்னா என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம லைட் எடுத்து ஒரு மிரர் மேல அடிக்கிறோம். இப்போ லைட் இப்படி வருது, பட்டு மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதோட சென்டர் பாயிண்ட் ஒரு லைனாக பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? இந்த சென்டர் பாயிண்ட் ஒரு லைன் வச்சு பிரிச்சுக்கிறோம். ஸோ இப்படி லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதும் பட்ட இடமும் சரி, பட்ட இடம் இந்த சென்டர் லைன்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆன இடமும் இந்த சென்டர் லைன்ல இருந்து ஒரே ஆங்கிளா இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா இதே லைட்டை நம்ம ஒரு தண்ணியில அடிக்கிறோம். அப்படி என்ன ஆகும்? தண்ணியில அடிச்சோம்னா என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ட் ஆகாது. தண்ணியில பட்டு லைட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும், பட் ஆனா தண்ணியில பட்டு உள்ள ஊடுருவி போகும். அதுக்கு பேரு ரிஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. அப்படி ஊடுருவி போறது எப்படி இருக்கும்? நம்ம வாட்டர்ல ஒரு லைட் அடிக்கும் போது என்ன ஆகும்? அப்படி பெண்ட் ஆகி போகும். ஓகேங்களா? அப்படி பெண்ட் ஆகி போறதுக்கு பேர் என்ன? ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ஷன். ஓகேங்களா? இப்ப மேல ஏர் மீடியம்ல நம்ம லைட் பாஸ் பண்றோம். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும் இந்த ஸ்டேட் சென்டர் பாயிண்ட்டுக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா வாட்டர்ல நம்ம லைட்டை பாஸ் பண்றோம். அப்படிங்கிறப்ப அது ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி உள்ள ஒரு பெண்ட் ஆகி வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த ஆங்கிளும் மெஷர் பண்றதுக்கு θ1 எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஆங்கிளும் இந்த சென்டர் பாயிண்ட் இந்த ஆங்கிள் மெஷர் பண்றதுக்கு θ2 எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் இங்க θ1 θ2. இந்த N1 இந்த N2 என்னன்னு பாத்தீங்கன்னா, N1 மீடியம், அதாவது இந்த வாட்டர்னு சொல்லும் பாத்தீங்கன்னா, இந்த வாட்டர் ஒரு மீடியம், அதான் N1. அடுத்த பாத்தீங்கன்னா N2னா என்ன? ஏர். இந்த ஏர் ஒரு மீடியம், அதான் N2 எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது முதல்ல சொல்லியிருந்தோம், இந்த ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள், இந்த ட்ரையாங்குலர் ஆங்கிள் பாத்தீங்கன்னா சைனை வச்சு கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா சைன் θ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்னெல்ஸ் லா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா லென்ஸ்ல யூஸ் பண்றாங்க, ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இது மூலியமா தான் நம்ம லென்ஸ்ல யூஸ் பண்ணி கேமரா வீடியோல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.